ஜான் மரிய வியானி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். குறிப்பாக நற்கருணை பக்தியிலும் மாதா பக்தியிலும் எளிமையான வாழ்விலும் அவர் எனக்கு முன்னோடியாக இருக்கிறார். அவரிடம் இருந்த இந்த 3 முக்கியமான பண்புகளை என்னுடைய குருத்துவ பணியிலும் நான் கடைப்பிடித்து வருகிறேன். அதனால் மகிழ்ச்சியும் கண்டு கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நற்கருணை பக்தி என்று சொல்கின்ற போது என்னுடைய பணியை, அன்றாட காரியங்களை, அன்றாட செயல்பாடுகளை நான் முன்னிறுத்தி நான் ஜெபிக்கின்ற போது அதில் வெற்றியும் கண்டிருக்கிறேன், வளர்ச்சியும் கண்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய பணிகளெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு சிலர் சொல்வார்கள், எவ்வாறு இதையெல்லாம் நீ செய்ய முடிகிறது என்று கேட்பார்கள். அதற்கு நான் சொல்வேன், நான் ஒவ்வொரு நாளும் காலையில் நற்கருணை பிரசன்னத்திலிருந்து ஜெபிக்கிறேன். என்னுடைய காரியங்களை எல்லாம், பணிகளை எல்லாம் நற்கருணை பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன். அவை இந்த நற்கருணை ஆண்டவர் எனக்கு வேண்டிய அருளையும் பொருளையும் நல்ல மக்களையும் என காட்டி கொடுக்கிறார். எனவே தான் இந்த பணியை என்னால் செய்ய முடிகிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு நாளும் திருச்செவமலை கையில் ஏந்தி செவிக்காமல் நான் இருந்ததில்லை. நானும் ஒவ்வொரு நாளும் திருச்செவமலையிலும் ஒவ்வொரு 10 மணியிலும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறேன். இதன் வழியாகவும் நான் என்னுடைய பணியில் மகிழ்ச்சியும் கண்டிருக்கிறேன். தொடங்கிய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைத்திருக்கிறேன். அதே போலுடைய வாழ்வில் முடிந்தளவு எளிமையை கடைப்பிடித்திருக்கிறேன். இருந்த இடங்களெல்லாம் ஆலயங்களையோ பள்ளிகளையோ மாணவர் இல்லத்தையோ கட்டியிருக்கிறேன் என்றால் எளிமையான வாழ்வு பலருக்கு பிடித்திருக்கிறது. இந்த எளிமையான வாழ்வினால் பொருளையோ பணத்தையோ என்னால் மிச்சப்படுத்த முடிந்தது. என்னால் மிச்சப்படுத்தப்பட்ட பொருட்களை, பணத்தை வைத்தே ஒரு சில காரியங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன். இப்போ என்னுடைய இந்த எளிமையான வாழ்வை பார்த்து மக்களே இந்த பணியாளரிடம் கொடுத்தோம் என்றால் நிச்சயம் இவர் இந்த காரியத்தை சரியாக செய்து முடிப்பார், பணத்தை வீணாக்க மாட்டார் என்று சொல்லியே மக்கள் தாராளமாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சகோதரி கேத்ரின் மேரி என்பவர் ஏறக்குறைய 17 லட்சம் என கொடுத்திருக்கிறார் அவ்வப்பொழுது. காரணம் என்னவென்றால், என்னுடைய பணியை பார்த்து இந்த அருட்பணியாளரிடம் இந்த பணம் சென்றது என்றால் நிச்சயம் இவர் சரியாக செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒரு காலகட்டத்திலும் அவர் தேவை நிமித்தமாக 17 லட்சத்துக்கு மேல் கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, புனித ஜான் மரிய வியானிடமிருந்த ஜெபம் அல்லது எளிமையான வாழ்வை நானும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடித்ததன் வழியாக என்னுடைய குருத்துவ பணியிலும் நான் நிறைவாக இன்று வரை நான் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் செய்வேன். புனித ஜான் மரிய வியானி நம் ஒருவருக்காம் பரிந்து பேசி பல நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்று தருவாராக. நன்றி. புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.